அதான் உண்மையான விஷயம். பிரச்சாரம் பழையபடி போவாரா அல்லது பிரச்சாரத்திற்கு என்று ஒரு தமிழக அரசு ஒரு வழிகாட்டுதல் முறையை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் இப்படி பழைய மாதிரி கூட்டம் சேர்க்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதே போன்று ஒரு கூட்டம் வருமா, இதே மாதிரி நெரிசல் ஏற்பட்டா பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்பாங்களான்னு சொல்ல முடியாது. மூன்றாவது, அந்த வீரியத்தோட விஜய் வந்து மக்களை சந்திப்பாரா? 41 பேரை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தானே வந்து சாகடிச்சிட்டோம், கொல்லப்பட்டார்கள். அப்ப இது மாதிரி ஒரு மனநிலை வந்து அதை தாண்டி விஜயால வந்து நிக்க முடியுமா? பல்வேறு சிக்கல் இருக்கு. தரைவழி மார்க்கமாக விஜய் வரல, 4 ஹெலிகாப்டரில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது ஹெலிபேட் மூலமா வந்து இறங்க வேண்டியது, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர்லேயே போயிடுவாரு. ஜெயலலிதா மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாணியில் கொண்டு போகலாமா அப்படிங்கிறலாம் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து எந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணி கொண்டு போக போகிறாங்க, அதற்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இது வந்து இந்த கூட்டணிக்குள் வந்து விஜய் வந்து விடுவாரா அல்லது வந்து தப்பித்து தனியாகவே நிற்பாரா, இதெல்லாம் வருகின்ற காலங்களில் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, விஜய்க்கு வாழ்வாசாவா என்கிற விஷயத்தில் இன்னைக்கு இருக்கு. அது ஒன்று முக்கியம். இந்த வருகின்ற காலங்களில் என்னால் கரூருக்கு முன்பு பின்புங்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இந்த வருகின்ற காலங்களில் அவர் எப்படி முடிவெடுக்கிறார் என்கிறதை பொறுத்து தான் அவருக்கு அது வாழ்வாசாவாங்கிற இடத்துக்கு நம்ம நகர்த்த முடியும். விஜய்க்கு வேற வழியே இல்லை, கூட்டணிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் அவர் பாஜக அதிமுக எல்லாத்தையும் எதிர்த்துனார்னா அரசியல் அவருக்கு இருக்குது, கூட்டணிக்குன்னு போயிட்டாருன்னா அரசியல் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி.